மனிதனுடைய உருவை விட, மனிதனுடைய உதவியை விட கர்த்தருடைய உதவிதான் நமக்கு தேவை. சங்கீதக்காரன் சொல்கிறார் 121, எனக்கு ஒத்தாசம் வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசம் வரும். அவர் என் கால்களை தள்ளவட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரணும். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். இன்று அநேக ஊழியர்கள் இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? மனிதர்களை சார்ந்து ஊழியம் செய்கிறார்கள், ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்து ஊழியம் செய்கிறார்கள். பவுல் எந்த ஸ்தாபனத்தை உருவாக்கவில்லை, பேதுரு எந்த ஸ்தாபனத்தை உருவாக்கவில்லை. அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்துல, அவர் கர்த்தர் அழைத்த அழைப்பில்லை, அந்த தரிசனத்துல அவர்கள் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். ஊழியம் வெற்றி அடைந்தது. 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். உங்களுக்கென்று ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்துல ஓடுங்கள். இங்கும் அங்கும் ஓடி திரிய வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். உங்களை அழைத்தவரை பாருங்கள். இங்கும் அங்கும் ஓடி திரிவதை விட கர்த்தர் சமூகத்துல விழுந்து கிடங்க. மோசே 40 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தார். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இறங்கி வருகிறார். அவர் முகத்தின் மீது தேவனுடைய பிரசன்னம் காணப்படுகிறது, மகிமை காணப்படுகிறது. நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவ பிரசன்னம் நம் மீது காணப்படும். ஜனங்கள் விடுதலை அடைவார்கள். அவளுக்குள்ள அந்த வார்த்தை போய் தொடும். அவள் இருதயங்களை உடைக்கும். கல்லான இருதயத்தெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நொறுக்கி சாம்பலாக்கும். 20 மாதத்தில் 25 நாட்களும் அங்கும் இங்க ஊழியர்கள் கூட்டம் என்று தெரிந்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் நம் சபையில நின்று பிரசங்கிக்கும் போது வெறுமையாக போகும் வார்த்தை. நான் இருக்கிற பகுதி பெரிய சிட்டி தான். எனக்கு வீடு சபை, இந்த சபை விட்டு வெளியே போகுவதற்கு மனதில்லை. எங்கேயாவது சுற்றி பார்க்கணும் என்று கூட எனக்கு ஆசை கிடையாது. சுற்றி பார்ப்பதற்கு இங்க வட மாநிலத்துல எவ்வளையோ இடங்கள் இருக்கு. எனக்கு விருப்பம் இல்லை. ஜம்மு காஷ்மீர் நான் சென்றிருந்தேன். அங்க இருக்கிற ஊழியர்கள் எனக்காக ஒரு டூர் ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள் காஷ்மீர் செல்வதற்கு. சுற்றுலா தலங்கள் இருக்கிறது, அதை பார்க்க என்னை அழைத்தார்கள். சுற்றி பார்ப்பதற்காக அழைக்கவில்லை. என்னை உலகம் முழுவதும் போய் சகல ஜனங்களுக்கு